அனைவருக்கும் ஒரு நல்ல மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது எல்லாருக்குமே நமக்கும் நம்மளோட சின்ன வயசு ஸ்கூல் ஞாபகங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். வாழ்க்கையில் நமக்கு திருப்பி கிடைக்காத ஒரே ஒரு பருவங்கள் இந்த இளமை பருவம். அதிலும் இந்த பள்ளி பருவம் ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும். நமக்கு மறக்க முடியாத நிறைய நினைவுகள் அது நம்மகிட்டேருந்து வெளிப்படுத்தியிருக்கும். அது மெயினாக நம்ம பள்ளிக்கு எதுக்கு அனுப்புகிறோம் குழந்தைகளை? பேரண்ட்ஸ் கேட்குறேன், எதுக்காக பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புகிறோம்? சொல்லுங்கள் பாப்போம். எனி ஒன், எதுக்காக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம்? கல்வியின் முக்கியத்துவம் என்ன? எனி ஒன்? நிறைய பேர் இருக்கீங்க, சொல்லலாமே. எதுக்காக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம்? வீட்டில் இருந்தால் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுன்னா வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. முதலாவது நோக்கம் என்னென்னா ஒழுக்கம். ஒழுக்கம்ங்கிறது இந்த கல்விக்கு வந்தால் தான் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முதல் கூறுகளாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்றது அறிவுகள் வளரும். படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும். முதல்ல அவங்க கற்றுக்கொள்வது ஒழுக்கம். இந்த தலைமுறைக்கு முக்கியமான ஒரு வேண்டுவது அந்த ஒழுக்கம் மட்டும்தான். ஒழுக்கம் எப்படி கிடைக்குது சொல்லுங்கள்? எதன் மூலமாக வருது? வீட்டில் இருந்தால் ஏன் ஒழுக்கம் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க, பள்ளிக்கு வந்தால் மட்டும் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க? ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களால் வருது. அதுதான் முக்கியமான கூறு. ஐயா சொல்லிட்டாப்புல, கரெக்டாக சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்தால் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பாசம்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைங்களை அந்த பாசத்துக்குள்ளேயே வச்சுக்குமே தவிர அந்த ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறோம். முதலாவதாக ஒழுக்கம் இருந்தால் தான் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். அதுக்காக தான் கல்விக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஒழுக்கம் வந்தால் தான் அவனோட கோல் அவனால் அச்சீவ் பண்ண முடியும். கோல் அப்படின்னா என்ன? எதை நோக்கி அவன் பயணம் செய்கிறான்? சிதைவிடத்து ஒல்கார் உதவோர் புதையம்பேர் பட்டுப்பாடொன்றும் களிர் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. இதோட மீனிங் யாருக்கு தெரியும்? சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பேர் பட்டுப்பாடொன்றும் களிர். இந்த தமிழ் மிஸ் மட்டும் யாரும் சொல்லிடுறாங்க, தயவு செஞ்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களை விட. யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க, யார் அது? சொல்கிறவங்களுக்கு 100 ரூபா பரிசு, மணி ரிவார்ட். எனி ஒன்? கை தூக்குங்க பாப்போம். சொல்லிட்டா பரிசு தான். அதுவும் குழந்தைகள் சொல்லிட்டாங்கன்னா 500 ரூபா டைரக்ட் ரிவார்ட் கொடுத்துடலாம். யாரும் இருக்கீங்களா சார்? அதான் சார், யார் சொன்னாலும் 500 ரூபா. சார் சொல்லிட்டாங்க, யார் சொன்னாலும் 500 ரூபா. ரைட். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பேர் பட்டுப்பாடொன்றும் களிர். கூகுளில் சர்ச் பண்ணிடக்கூடாது, அது அழகாக சொல்லிடும். ரைட், நானே சொல்கிறேன். அப்போ 500 ரூபா எனக்கு நீங்கள் தான் தரணும். ஸ்கூல் சார்பாக தந்துடுங்க, சரிங்களா? களிர் அப்படிங்கிறது யானை. யானை ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர். அது ஒரு போர்க்களத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இருக்க வீரர்கள்லாம் என்ன செய்வாங்க? அதை கொண்டு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். ஆனால் எதிர்த்தரப்பு என்ன செய்வாங்க? பல ஆயிரம் அம்புகளை அதன் மீது தான் செய்வாங்க. அவ்வளோ அம்புகள் பட்டாலும் அது என்ன செய்யும்? தன்னோட வலிமையை அந்த களத்தில் அதை காட்டும். தொடர்ந்து முன்னேறி கொண்டே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு அந்த அன்புகள்ங்கிறது என்னது? நமக்கு தீவினைகள், தீய செயல்கள், ஒழுக்கக்கேடான அனைத்து செயல்களும் நம்மளை நோக்கி அந்த அம்புகள் வரத்தான் செய்யும். நம்ம என்ன செய்யணும்? அத்தனை அம்புகளையும் நம்ம உதறி விட்டுட்டு நம்மளோட இலக்கு, அந்த இலக்கு நோக்கி நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். அதுக்கு முதலாவதாக நமக்கு என்ன தேணும்? ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்துக்கு தான் முக்கிய கூறுபாடு நமக்கு கொடுக்குறோம். ஒழுக்கம் வந்துட்டாலே நமக்கு அனைத்து திறமைகளும் நமக்கு தானாக வந்துவிடும். அதேமாதிரி காவல்துறை சார்பாக சில்ட்ரன்ஸ், குழந்தைகளுக்காக ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தொலைபேசி எண் வச்சுருக்காங்க. யாருக்கும் தெரியுமா அது? அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். குழந்தைகளுக்கு அந்த அம்மா கை தூக்குறாங்க. ஒரு அம்மா கை தூக்கிட்டாங்க. சொல்லுங்கம்மா. 1898 குழந்தைகளுக்கான ஒரு 1098 என்னம்மா? அதான் 1098 கரெக்ட். அந்த அம்மாக்கு வாழ்த்துக்கள்மா. ரைட். குழந்தைகளுக்கு 1098. மகளிருக்கு 1091 181. ரைட்.
18 ஒன்று இருக்குது, 1091 இருக்குது. அந்த 2 நம்பருமே மகளிருக்கான காவல்துறை சார்பாக வழங்கக்கூடிய ஒரு உதவி எண்கள். எப்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு அழைத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும். அங்கேருந்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையம் எதுவோ அதுக்கு டைரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. எந்த காலாக இருந்தாலும் மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகியிருப்பாங்க. இதை வந்து எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் மொபைல் நம்பருமே இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து இன்னும் ஒரே ஒரு சைபர் கிரைம். இப்போது நிறைய குற்றங்கள் பெருகி வருது. பார்த்தோன்னா இணையவழி குற்றங்கள். ஃபோன் பண்ணுவாங்க, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்திருக்கு, இல்லை ஆக்சிஸ் பேங்க்லேருந்து நாங்கள் கூப்பிடுறோம், உங்களோட ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கள், இல்லை ஓடிபி நம்பர் ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு பம்பர் ப்ரைஸ் விழுந்திருக்கு, இந்த நம்பரை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன சொல்லிடுவீங்களா? அதெல்லாம் அந்த அம்மாவே சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாங்க அந்த அம்மா. சொல்லுங்கம்மா, அதை சத்தமாக சொல்லுங்கள். என்னம்மா? 1930 சார். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், உங்களோட கம்ப்ளைண்ட்டை அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு காமனான மொபைல் நம்பர். அங்கேருந்து டைரெக்டாக எந்தெந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அனுப்பி அதன் மூலம் உங்களை தொடர்பு கொண்டு விரைவில் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்வாங்க. இப்போதைக்கு இந்த நிறைய இந்த சைபர் கிரைம் ரிலேட்டட் அஃபென்சஸ் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நம்பரை கண்டிப்பாக எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டே நீங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி எது வந்தாலுமே உங்களோட விவரங்களை யாருமே எதுவுமே கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு எதுவும் இது சம்மந்தமாக ஏதாட்டும் உங்களுக்கு கேட்க வேண்டியிருக்கு, டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காவல் நிலையத்தை அனுப்பலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம் உங்களுக்கு. அதுபோக இன்னும் ஒரே ஒரு குரல் எப்போதுமே நான் ஒரு இடத்துல சொல்கிறது, அதுக்கும் பதில் சரியாக சொல்லலாம். அதுக்கு 500 ரூபா. பொல்லன ஆங்கே புறம் வேறார், காலம் பார்த்து உள் வைப்பார் உள்ளியவர். பொல்லன ஆங்கே புறம் வேறார், காலம் பார்த்து உள் வைப்பார் உள்ளியவர். திருக்குறள் தான் இதுவும், வேறு எதுவும் இல்லை. யாரோ ஒரு பையன் சொல்கிறாங்க, யாருப்பா தெரியுமா? பதில் தெரியுமா? பதில் தெரிஞ்சால் சொல்லு பார்ப்போம். ரைட், எனிஒன்? யாரும்? ரைட், ஓகே. இது ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே என்ன செய்யணும் மெயினா? பொல்லன ஆங்கே புறம்பேறார், காலம் பார்த்து உள் வைப்பார் உள்ளியவர் அப்படின்னா பொறுமை. தலை சிறந்தது நமக்கு பொறுமை. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கு அப்படின்னா அங்கே போய் நம்ம ஆவேசப்பட்டு கத்துறதாலேயோ நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழக்கிறதுனாலையோ எதுவுமே நமக்கு நடைபெறாது. அதுக்கு பதிலாக நம்ம பொறுமையாக இருக்கணும். நமக்கான ஒரு காலம் வரும், அந்த காலம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நமக்கான லட்சியம் என்னவோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இவன் அதை பேசுகிறான், அவன் அதை பேசுகிறான், இவன் இதை பேசுகிறான், எதுவுமே நமக்கு எடுத்துக்கூடாது. நம்ம எதை நினச்சிருக்கோமோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோன்னா அந்த காலம் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பதில் சொல்லும். அப்போ நம்ம வரும்போது அந்த இடத்துல நமக்கு எதிரான நம்ம எல்லாத்தையுமே நம்ம வச்சு செய்யலாம். அதுதான் இந்த குறளோட மீனிங். சரி, வாய்ப்புழைந்தமைக்கு இந்த பள்ளியின் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிட்டுருந்தீங்க. மிக்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.